நீங்கள் வந்து பசியே இல்லாத யாராக வேணாலும் நீங்கள் சோதித்து பாருங்கள். பசி உங்களுக்கு இல்லை அப்படின்னா உங்கள் வீடியோவை எடுத்து சாப்பாடு வீடியோவை ஒரு 20 நிமிஷம் பாருங்கள். உங்களுக்கு ஒரு 20வது நிமிஷத்தில் தானாக பசித்து சாப்பிட நீங்களே ஓடி போய் சாப்பிட போவீங்க. நூடுல்ஸு, இப்போ சைனாவில் இருக்கிற உணவு முறைகள்லாம் இங்கே, இது எல்லாமே ஒரு பெரிய நோய் தொற்று மாதிரி இருக்கிற சில விஷயங்கள்லாம் இந்த நைட்டில் 2 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் பிரியாணி, சிக்கன் பிரியாணி தின்னுட்டு இருக்கவனெல்லாம் பார்க்க முடியும். புரியுதுங்களா? அப்போ எல்லா விதமான ஒரு செயல் வடிவத்தை இதுக்கு வந்து ஒரு 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 20-25 பசங்க இருக்கிறாங்க, யூடியூப் சேனல் வச்சுருக்கிறாங்க. எந்தெந்த ஹோட்டல்லாம் சோறு நல்லா இருக்குமோ, கறி நல்லா இருக்குமோ அதெல்லாம் போய் தின்னுட்டு அவங்க ஒரு வீடியோ எடுத்து போட்டுருவாங்க. அதை பார்த்துட்டு ஒரு படை எடுக்குது, ஒரு பறவைக்கு கூட்டங்கள் படை எடுத்து போய் இந்த கடையில் அவங்க ஒன்று விஷயம் கொடுத்துருக்குறாங்க, இது போயிருக்கிறாங்க. மாதிரி உணவும் பிரெட் எடுத்துக்கிறாங்க, ஃபாரினர் பிளாக் டீ எடுத்துக்கிறாங்க. காலையிலே ஒரு பெக்கு வந்து ஒரு ஒயினோ ஏதோ ஒரு விஷயத்தை, ஒரு ரசாயனமாக ஒரு பொருளை வந்து அவங்க ஆல்கஹால் எடுக்கிறாங்கன்னா, கறிக்காக 13 கோடி பேர் வீடியோ பார்க்குறான்ல, அந்த 13 கோடி பேரும் பார்க்கறதும் சாப்பிட்றதும் மனதால. அது மனம். இப்போ எரிச்சு விட்டா நீ எதையும் பார்க்க மாட்ட.